ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸோட டே 1 கிளாஸ் தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பேசிக்காக இருக்கிற மெயினாக இருக்கிற செயின் ஸ்டிச் வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம நாடா சுற்றி வச்சுருக்கிற ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை வந்து ஃபிட் பண்ணலான்னு பார்க்கலாம். பாப்லின் கிளாத் எடுத்துக்கோங்க. பாப்லின் கிளாத்தை நம்ம போட்டுட்டு நம்ம ஸ்க்ரூ இருக்கிற பார்ட்டு அந்த ரிங் பார்ட்டை வந்து மேலே போடணும். நம்ம நாடா சுற்றின பார்ட்டு கீழே இருக்கணும். இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சும்மா ரேண்டமாக வந்து நீங்கள் இது மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ரிங்கையும் வந்து லைட்டாக பிடிச்சிட்டு இது மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கணும். ஃப்ரேமை வந்து திருப்பி போட்டுட்டு இது மாதிரி கிளாத்தை பிடிச்சி இழுக்கணுங்க. ஸோ 2 ஃப்ரேமையுமே பிடிச்சிட்டு இழுங்க, அல்லது வந்து ஒரு ஃப்ரேம் தனியாக கலந்து வந்துடும். மறுபடியும் எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. 2 ஃப்ரேமையும் ப்ரெஷர் கொடுத்துட்டு நீங்கள் கிளாத்தை இழுத்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துடுங்க. கொஞ்சம் டைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா டைட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிளாத் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு உங்களால் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கணுங்க. நம்ம நாடா சுற்றினால நமக்கு நல்லா டைட்டாகவே கிடைக்கும். கிளாத்து வந்து நமக்கு தட்டி பார்க்கும்போது லைட்டாக இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சும் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டாக ஸ்க்ரூவை எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுதோ டைட் பண்ணிக்கோங்க. நம்ம நாடா சுற்றிருக்கனால மேக்ஸிமம் லாஸ்ட் நுனியில் தான் எனக்கு இருந்துச்சு. சப்போஸ் ஸ்க்ரூ வந்து பத்தலைன்னா நீங்கள் இன்னொரு ஸ்க்ரூ பெரியதாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவபிள் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரேமை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ரேமை ஃபிட் பண்ணிவிட்டு ஃப்ரேமை கையில் எடுத்து பார்க்கும்போது ஃப்ரேம் வந்து கையில் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரேமை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் பேக்கில். அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டானதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து வெளியில் கலண்டே வராதுங்க. பாருங்கள், நான் ஃபிட் பண்ணுறதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபிட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூவை வந்து கரெக்டாக டைட் பண்ணிக்கணும். அதாவது 2 ஸ்க்ரூவும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி டைட் பண்ணிக்கணுங்க. ஸோ நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா டைட் பண்ணிட்டேன் நான். இப்போ டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்து கலண்டே வராது. நீங்கள் தனியாக ஃப்ரேமை தூக்கும்போது கலண்டே வராது. ஸ்டாண்டோடைய நல்லா அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு அயன் ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த ரிமூவபிள் ஸ்டாண்டில் வந்து வெளியில் வந்து ஃப்ரேமை ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அயன் ஸ்டாண்டில் வந்து உள்ளே தான் வந்து அந்த 4 கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலில் தான் வந்து லைட்டாக நம்ம ஸ்டாண்டை ஃபிட் பண்ணுறதுக்கான இடத்த கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், அந்த ரவுண்ட் பார்ட் இருக்குது பாருங்கள், அதில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அயன் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ பார்ட்டும் நம்மளுடைய ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ பார்ட்டும் ஒரே சைடில் இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் தூக்கி பார்க்கும்போது ஃப்ரேம் வந்து கலண்டு வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூ, அதாவது நம்ம ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அயன் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவையும் கரெக்டாக நீங்கள் வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாண்டும் ஃப்ரேமும் வந்து உங்களுக்கு திருப்பி கலண்டே வராதுங்க. இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து இன்றைக்கி நம்ம செயின் ஸ்டிச் தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய செயின் ஸ்டிச் தான். இந்த செயின் ஸ்டிச் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதுங்க. சூப்பராக உங்களுக்கு ஆரியில் எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாக வரும். ஏன்னா இதுதான் பேசிக்கு, இதுதான் மெயினான ஸ்டிச்சும் கூட. இதில் இருந்து தான் எல்லா ஸ்டிச்சும் இதே மாதிரி தான் வரும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் நம்ம 1 வாரம் டைம் இருக்குது. அதனால் இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த செயின் ஸ்டிச்சே ஃபஸ்ட்டு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால நான் இன்றைக்கி உங்களுக்கு 3 த்ரெட்லையுமே சொல்லி கொடுக்குறேன். ஸோ எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். பட் 5 ஸ்டிச் 6 ஸ்டிச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து சில்க் த்ரெட் 2 த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது 2 ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். 2 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வராது. அப்போ வந்து ஆரி வந்து நமக்கு வரலை அப்படின்னு விட்டுடுவாங்க. ஆனால் எனக்கு 1 வீக் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் ஆன்லைன் கிளாஸில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் சொல்லுங்க. அந்த மேம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சில்க் த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சில்க் த்ரெட்டில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னாங்க. அதனால ஃபஸ்ட்டே நான் சில்க் த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு ஒரு செயின் ஸ்டிச்சே நான் 1 வாரம் எடுத்தேங்க.
ஸோ அதனால தான் நம்ம சேனல்லையும் 1 வீக் வந்து டைம் கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லா ஸ்டிச்சுமே ஒரு வாரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்பவும் போல் நம்ம பூ கட்டும்போது நாட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் சின்ன நாட்டாக போட்டுக்கோங்க. வெளியில் நிற்கிற பீசர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடுங்க. இது மாதிரி உங்களுக்கு ஆள்காட்டி விரல், அந்த ஆள்காட்டி விரலை சுற்றி இது மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இன்னொரு முறை காமிக்கிறேன் பாருங்கள். தம்பில் வந்து அந்த நூலை பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலை சுற்றி இது மாதிரி ஒரு லூப் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட் போடுறதுக்காக, அதாவது நம்மளுடைய த்ரெட்டு வந்து கிளாத்தில் வந்து ஃபிட் ஆகிறதுக்காக இந்த லூப் ஃபார்மேஷன். இது மாதிரி நீங்கள் நீடில் இது மாதிரி வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக நீடில் வந்து கரெக்டாக அந்த நூலை வந்து பிடிச்சி இழுத்துக்கும். என் நீடில் வந்து சின்னதாக அந்த நோஸ் பார்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லைட்டாக ஒரு ஹூக் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்து த்ரெட்டை வந்து மாட்ட போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் அந்த மாதிரி லூப் ஃபார்மேஷன் வச்சுட்டு த்ரெட் நமக்கு ஃப்ரேமுக்கு அடியில் வந்து வச்சுருங்க. கிளாத்தை வச்சுட்டு நம்ம வந்து நீடில் சொருகும்போது நீடிலும் த்ரெட்டும் வந்து மாட்டிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். அதே சமயத்தில் ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சிடக்கூடாது, அப்போ உங்களுக்கு நல்லா கிளாத்தை வந்து சுருக்கம் ஆகிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீடில் ப்ராக்டிஸுக்காக நான் இன்றைக்கி துளிப் நீடில் எடுத்திருக்கிறேன். துளிப் நீடில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிகினராக இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நான் வந்து அயன் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட்டு ஒரு 10 கிளாஸஸ் போல் நீங்கள் துளிப் நீடிலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்து இது மாதிரி நீங்கள் சும்மா நூலே இல்லாமல் இது மாதிரி குத்தி குத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா குத்தி குத்தி ட்ரை பண்ணக்கூடாது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீடில் விட்டுட்டு லைட்டாக இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த துளிப் நீடில் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இது. அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து, அதாவது ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு வரும் அந்த நீடில் வந்து. அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ். ஒரு 5 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு லைன் போட்டு வச்சுட்டு அந்த லைன்லேயே வந்து லைட்டாக இப்படி குத்தி ட்விஸ்ட் பண்ணுங்கள், குத்தி ட்விஸ்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் பண்ணுங்கள். லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு, அப் டு டவுனு, டவுன் டு அப்பு, அந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக வரும், அதுக்காக தான். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரி வந்து மாட்டக்கூடாது, கிளாத்தில் வந்து மாட்டக்கூடாது. லைட்டாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளாத் மாட்டாமல் நீடில் வந்து வெளியே வரும். அல்லது வந்து நீடில் வந்து மாட்டிக்கும். பார்த்தீங்களா, நான் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து எப்படி நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன்னு. ஸோ அது மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். துளிப் நீடில் பிகினருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஆரிக்கு வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். பட் துளிப் நீடிலே ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அயன் நீடில் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் நான் வந்து எல்லா நீடிலுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி எல்லா த்ரெட்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா நீடில் எல்லா த்ரெட்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. 5 மினிட்ஸ் அப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லூப் ஃபார்ம் அந்த ஹேண்டை வந்து கீழே வச்சுக்கோங்க. மேலே நீங்கள் நீடில் பிடிச்சிருக்கிற ஹேண்டில் நீங்கள் உள்ளே குத்தி கீழே இருக்கிற நூலை வெளியே எடுத்து மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி கிடைக்குங்க. ஸோ இதே மாதிரி குத்தி குத்தி வெளியே எடுக்கிற வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு குத்தணும், சுற்றணும், வெளியே எடுக்கணும், அவ்வளோதான் ஆரியில். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு குத்திடுங்க. கீழே வந்து லூப் ஃபார்மேஷன் இருக்கும், அதுலேருந்து த்ரெட்டை லைட்டாக சுற்றி விடுங்க. சுற்றி விட்டதுக்கப்புறம் நீங்கள் மேலே எடுத்துடணும், அவ்வளோதான். எந்த இடத்துல நம்ம ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா, லைட்டாக கிளாத்து, த்ரெட்டு, நீடில் 3ம் சந்திக்கிற ஒரு இடம் வரும். கரெக்டாக அந்த கிளாத்துக்கு டச் பண்ணுற இடம், அந்த இடத்துல தான் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். இப்போ நம்ம நாட் வந்து போட வேணாம். என் நாட், அதாவது என் நாட் வந்து இப்போ கற்றுக்க வேணாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம என் நாட் வந்து போடலாம். நான் இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன். நம்ம என் நாட் பண்ணேன்னா இந்த மாதிரி தான் லைட்டாக வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த லூப்பை மட்டும் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருசாக இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸுங்க இருந்தாங்கன்னா த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாங்கன்னா ஈஸியாக வந்துடும். பட் பரவாயில்ல, ஒரு 3-4 ஸ்டிச் வந்து நீங்கள் நாட் போடாமலேயே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 2-3 ஸ்டிச்சுக்கு அப்புறம் நாட் போட சொல்லி கொடுக்குறேன். இப்போ நமக்கு ரிமூவ் ஆகி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக நம்ம ஒரு 10 ஸ்டிச்சு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்டிச்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஈஸியாகவே போட்டுடுவோம். இப்போ வந்து நான் வந்து இன்னொன்று 2-3 வந்து போட்டு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெஷின் த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட் மட்டும் தான் நம்ம 2 ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போகிறோம், 2 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். மற்றது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சில்க் த்ரெட் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் வந்து ஆரி தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சில்க் த்ரெட்லேயும் சொல்லித்தரேன், அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த ஸ்டிச் மட்டும் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதுங்க, உங்களுக்கு மற்ற எல்லா ஸ்டிச்சுமே உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டு தயவு செய்து போயிடாதீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு ஸ்பீடு வரும்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னையே நான் சொல்கிறேன், எனக்கு 1 வீக் ஆச்சுங்க செயின் ஸ்டிச் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு ஒரு லைனுக்கே எனக்கு வந்து 1 வீக் ஆச்சு. என்னால் சுத்தமாக போடவே முடியல. ஆனாலும் நான் விட்டுட்டு போகல. ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம், எத்தனை பேர் சூப்பராக போடுறாங்க, ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணதான் இப்போ வந்து ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ வீட்டிலேருந்தும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு லூப் போட்டுக்கோங்க. லூப் போட்டு அதே மாதிரி த்ரெட்டுக்கு அடியில் வந்து அந்த லூப் வச்சுருங்க. நீடியில் உள்ளே குத்திட்டு லைட்டாக நீங்கள் மேலே இழுத்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு லூப் வந்து நாட்டாக ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச்சாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சிம்பிள் தான். நீடியில் ஃபஸ்ட்டு குத்திடுங்க. கீழே அந்த நீடில் த்ரெட்டை வந்து சுற்றி விடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே எடுக்கும்போது லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இழுங்க. பாருங்கள், இப்போ நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீடில் வந்து த்ரெட்டு வந்து மாட்டியிருக்கு. இப்போ வந்து லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். குத்தியாச்சு. கீழே இப்போ வந்து நம்ம சுற்றி விடுறோம். ஸோ அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலே லைட்டாக வரும்போது லைட்டாக இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். அவ்வளோதான். அந்த ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு நிறைய பேருக்கு வராது. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் எப்படி ட்விஸ்ட் ஆகுதுன்னு. குத்தியாச்சு. லூப் வந்து கீழே இருந்து த்ரெட் எடுத்தாச்சு. மேலே லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. நீங்கள் நீடில் வந்து 90 டிகிரியாக வச்சே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 90 டிகிரினா ஸ்ட்ரைட் ஃபார்மேஷன் அந்த ஃபார்ம்லேயே வந்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வராது, சைடாக தான் வரும். எனக்கும் அப்படி சைடாக தான் வரும். ஸோ அப்படி வந்தாலும் பரவாயில்ல. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 90 டிகிரி அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் மோஸ்ட்லி வந்து 90 டிகிரியாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 90 டிகிரியாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பீட்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன். ஸோ பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நான் போக போக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், நீடில் வந்துடுச்சு கீழே. இப்போ அவ்வளோதான். ஒரு சின்ன அந்த நீடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நோஸ் பார்ட் மாதிரி இருக்குல்ல, அதாவது த்ரெட்டு மாட்டக்கூடிய இடம் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல இது மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுறீங்க. அவ்வளோதான். பாருங்கள் எப்படி நான் சுற்றி விட்டுறேன்னு. அவ்வளோதான். ஒரு சுற்று அவ்வளோதான். சுற்றி மேலே எடுக்கும்போது லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுத்துடுறீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா வந்துடும். இன்னும் இந்த ஸ்டிச் நான் வந்து கிளியராக சொல்லலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளியராக கூட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃப்ரீயான ஒரு குரூப் வந்து நம்ம ஆரிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் முடிக்கும் போது கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட் தான். ஸோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் பே பண்ணி வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ ஃப்ரீ குரூப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட் வேணும்னா கேட்கலாம். நான் வீடியோவை கூட மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். குட்டி குட்டி வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டவுட் வந்து நீங்கள் கேட்கலாம். மார்னிங் வந்து 11 to 5 வந்து கிளாஸஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டவுட் வந்து கேட்டுக்கலாம். சாட்டர்டே சண்டே வந்து குரூப் வந்து ஓப்பனாக இருக்காது. ஸோ உங்களுடைய ஒர்க்கை வந்து மண்டே டு ஃப்ரைடே ஜாலியாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் வந்து தாராளமாக உங்களுக்கு டைம் போதுங்க. ஸோ நானும் அப்படி தான் ஒரு ஸ்டிச் வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஏன்னா பாப்பா பையன் 2 பேருமே குட்டியாக இருக்கும்போது தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுற மாதிரி வந்தாச்சு. இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சில்க் த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி ஷேட் நம்பர் இருக்கும். ஸோ ஷேட் நம்பரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ப்ளவுஸ்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு காலி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷேட் நம்பர் சொல்லி ஈஸியாக வாங்கிக்கலாம். அல்லது ஒரே ஷேட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் ஒரே கலர்லேயே டிஃப்ரெண்ட் ஷேடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவரை சின்னதாக அந்த மாதிரி ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல்குள்ளே மடித்து உள்ளே வச்சுருங்க. இப்போ நான் ஏன் 2 கலர் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரே கலராக எடுக்கும்போது எந்த நூல் வந்து வெளியே வருது, எந்த நூல் வரலைன்னு நமக்கு தெரியாது. அதனால சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே நம்ம 2 ஸ்ட்ரிங் எடுப்போம் இல்லையா, அந்த 2மே வேறு கலராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது எந்த கலர் மேலே வருது, எந்த கலர் வரலைன்னு தெரியும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன். எப்போவுமே வந்து த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கோங்க. ஏன்னா வெளியில் எங்கேயும் ஓடிடும். அப்போ வந்து நல்ல த்ரெட்டு வேஸ்ட் ஆகும், எங்கேயாவது சுற்றிக்கும், அல்லது த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி சின்னதாக பவுலில் போட்டு நீங்கள் ஸ்டாண்டுக்கு அடியில் வந்து வச்சுக்கோங்க, அதாவது ஃப்ரேமுக்கு அடியில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் 2 நூலையும் வந்து நாட் போட்டுக்கோங்க.
நாட் போட்டுட்டு சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறேன். அது நான் போக போக நான் சொல்லி கொடுக்குறேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ அதே மாதிரி தான் இப்போ பாருங்க, மேலே 2 நூலுமே வந்து மேலே வருது. உங்களுக்கு இப்போ வந்து நம்ம தூரமாக இருக்கும்போது தெரியல, பட் நமக்கு வந்து எந்த நூல் வருது எந்த நூல் வரலன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஏன்னா ரெண்டுமே வேறு கலராக இருக்கிறனால. அதே மாதிரி தான் எல்லாமே சேம் தான் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு நீடில் வந்து குத்தணும், கீழே வந்து சுற்றணும், மேலே எடுக்கணும், அவ்வளோதான். குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், அவ்வளோதாங்க ஆரி. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் சூப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். இதில் வந்து எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஆரி ஸ்டிச்சு இதுவரை ஸ்டார்ட்டே பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெஷின் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மெஷின் த்ரெட் உங்களுக்கு ஒரு ஸ்டிச் 2 ஸ்டிச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஜரி ட்ரை பண்ணுங்கள். ஜரி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏன்னா ஜரி வந்து த்ரெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஜரியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து மெஷின் த்ரெட்டு, சில்க் த்ரெட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி எனக்கு செயின் ஸ்டிச்லாம் போட தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயே தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஏன் இத்தனை லைன் போடுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அப் டு டவுன் ஒரு செயின் ட்ரை பண்ணுங்கள். லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு டவுன் டு அப், அந்த மாதிரி எல்லா டைரெக்ஷனுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம காட்டிலலாம் ஒர்க் பண்ணும்போது காட்டை திருப்பி வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளும் அங்கே இங்கே மாற்றி உட்காந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இதே நம்மளுடைய ரவுண்டு ஸ்டாண்ட் அப்படின்னா நான் என்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஸ்டாண்டை திருப்பி வச்சு ஒர்க் பண்ணிப்பேன். ஆனால் வந்து எனக்கு நான் திருப்பாமலும் நான் வந்து ஒர்க் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் நான். அதே மாதிரி நீங்களும் எல்லா டைரெக்ஷன்லையுமே வந்து நீங்கள் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் வந்து துளிப் அப்படிங்கிற வந்து பார்த்துருக்கணுங்க. இப்போ நீங்கள் வந்து டவுன் டு அப் போகிறீங்க அப்படின்னா துளிப் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் எந்த சைடில் வந்து ஸ்டிச்சு போகிறீங்களோ அந்த சைடில் வந்து பார்த்துருக்கணும். உங்களை பார்த்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த சைடில் வந்து துளிப் அப்படிங்கிற வந்து நேம் இருக்கணும். நம்பர் இருக்கிற பார்ட் வந்து உங்களை பார்த்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அயன் நீடில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து துளிப் அங்கே ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லாம் இருக்காது. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரொட்டேட் தான் பண்ணணும். அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய பேருக்கு. பட் வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் துளிப்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து அப் டு டவுன் வரேன். ஸோ துளிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னை பார்த்து ஃபேஸ் ஆகிருக்கணும். ஏன்னா வந்து என் சைடில் ஸ்டிச் வருது, அதனால் என்னை பார்த்து துளிப் வந்து நான் வந்து வந்திருக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த நீடில் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு துளிப் 14 வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். துளிப் 23 அப்படிலாம் நமக்கு பீடுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். அதனால துளிப் நீடில் வந்து 14 நம்பர் எடுத்துக்கோங்க. அது நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி அயன் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் அயன் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லையுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுங்க. ஸோ நீங்கள் சில்க்லலாம் ட்ரை பண்ணும்போது நல்லா பிசுறு வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து போட்டால் போதுங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஸ்டிச் போடும்போதும் பாருங்கள், செயின் வந்து எந்த அளவுக்கு செயின் தெரியுது பாருங்கள். இன்னொரு சைடில் வந்து செயின் வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நான் காமிச்சேன் இல்லையா, அது அப்படி ரொட்டேட்டாக இருந்தால் செயினை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த செயின் வந்து நேராக தெரிகிற மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ரொட்டேட் ஆனால் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியாது, ஏதோ ட்விஸ்ட் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் எல்லா டைரெக்ஷன்லேயும் ட்ரை பண்ணிட்டா போதும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு சைட்லேயுமே இப்போ அப் டு டவுன் அப்படின்னா ஒரு 2 செயின் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணுங்கள். டவுன் டு அப்பு, லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட், அந்த மாதிரினா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். சுத்தமாக ஆரியே தெரியாதவங்க கண்டிப்பாக ஒரு வாரமாவது உங்களுக்கு டைம் எடுத்துப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆரி தெரிஞ்சவங்க மட்டும்தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக போட முடியும். அதனால் வந்து 1 வீக் டைமாக இருக்கே, ரொம்ப ஸ்லோவாக போகிறோமே அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக சேனல் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குரூப்பில் வேணும்னாலும் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். உங்களுக்கு நான் குரூப் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாத் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டுக்கு வெளியில் ரொம்ப உங்களுக்கு தொங்கிட்டு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம தலையில் ஹேர் கிளிப் போடுவோம் இல்லையா, அந்த கிளிப்பை கூட மாட்டி வச்சுக்கலாம். ஸ்டாண்டில் வந்து மாட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம துணிக்கு போடக்கூடிய கிளிப்ஸ் இருந்தால் கூட அதையும் நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். இது நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது கஸ்டமருடைய துணியெல்லாம் கீழே இருந்துச்சு அப்படின்னா எதாவது அழுக்காயிடும், தண்ணி பட்டுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப் தான். அதே மாதிரி த்ரெட்டும் வந்து நீங்கள் வந்து எடுத்து வைப்பீங்கள்ல, அப்போ வந்து நிறைய நூல் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த த்ரெட்டில் வந்து லைட்டாக ஒரு பொட்டு மாதிரி வச்சு விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வராது. நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிப்பேன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டேஜில் வந்து நான் சொல்லலை.
ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இனி ஃப்யூச்சரில் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி செய்கிறது, சில்க் த்ரெட் ஜுவல்லரி எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸும் இருக்கும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.